ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கசடரக்கல். நான் உங்கள் ராகினி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசனிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான். நிறைய பேர் வந்து குவான்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரீசனிங்கை விட்டுருவாங்க சில பேர். ஸோ அவங்களுக்கான வீடியோ தான். ரீசனிங்கை எப்படி பண்ணலாம். ஆக்சுவலி ரீசனிங்கை பேங்க் எக்ஸாம் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 35க்கு கண்டிப்பாக 34 எடுக்க முடியும். இந்த ஒரு மார்க் எங்கே தெரியுமா நான் விடுறேன். இந்த ஒரு சில நேரம் வந்து கேட்பாங்க இல்லையா, மீனிங்ஃபுல் வேர்டு வந்து எத்தனை இந்த வேர்டில் இருந்து லெட்டரில் இருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. ஸோ அது மேபி ஒரு சில பேர் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. அதனால் 35க்கு 35மே எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா 34ஆவது கண்டிப்பாக எடுக்க முடியும். 34க்கு கம்மியாக வந்து ரீசனிங்கில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் தான் நான் சொல்கிறேன், மெயின்ஸ் நான் சொல்லலை. ஓகேவா? ஸோ அப்படி எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ குவான்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ரீசனிங்க்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு மேக்ஸில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ரீசனிங்கில் ஸ்ட்ராங் ஆகிட்டேன். ரீசனிங்கில் இருக்கிற எல்லா டாப்பிக்கையும் நான் போட்டு பார்த்து கிளியர் ஆன பிறகு அதுக்கப்புறம் தான் நான் வந்து குவான்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஓகேவா? ஸோ ஆனால் அதுலேயும் ஒரு ட்ராபேக் இருக்குது. அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கப்பவே அட் டைம் இன்னொன்றையும் வந்து நம்ம அட்லீஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாதான் ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கெயின் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் ரெண்டுத்துலேயும் ஸ்பீடு ஒரே அளவுக்கு மேனேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். எனக்கு இப்போயுமே பார்த்தீங்கன்னா ரீசனிங் இருக்கிற ஸ்பீடுக்கு இன்னும் குவான்ஸ் வரல அப்படிங்கிறத தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஏன்னா ரீசனிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து 20 மினிட்ஸ் டைம் இருக்கா. 20 மினிட்ஸில் நான் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே போட்டுருவேன். எப்படி கேட்டாலுமே 15 மினிட்ஸ்க்குள்ளே ப்ரிலிம்ஸை போட்டுருவேன். மேக்ஸிமம் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிடுவேன். ரீசனிங்கில் இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு குவான்ஸில் எப்பயுமே இருக்காது. அந்த செக்ஷனை ஓப்பன் பண்ணுறப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்குமே பயமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கும். அதுக்குரிய ரீசன் பார்த்தீங்கன்னா நான் அதுதான் நினைக்கிறேன். ஸோ ரெண்டுத்தையுமே அட் டைமில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பட் ரீசனிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணுறது ரீசனிங்கில் தான் இருக்கணும். ஏன்னா இந்த எல்லா டாப்பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பசில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது இல்லையா, பசிலையும் சீட்டிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா மோரோவர் வந்து 15 to 20 மார்க்ஸ் வந்து இதுலேயே வரும். ரிமைனிங் இருக்கிற இத்தனை டாப்பிக்கில் இன்இக்வாலிட்டியில் 5, சிலாஜிசமில் 5, பிளட் ரிலேஷனில் கேட்கலாம். ஓகேவா? ஸோ டைரக்ஷன்லேயே அப்படிதான் 1 to 3 கோடிங் ஒரு 5. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸில் வர டாபிக் தான். இந்த லாஸ்ட் 3 டாபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இதுலேயே வந்து மோரோவர் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15-20 மார்க் மிஸ்செலேனியஸில் வந்துடும். மிச்சம் ஒரு 15 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே கான்செப்டை வந்து கிளியர் பண்ணிக்கணும். எக்ஸப்ட் பசிலை கூட விட்டுருங்க. ஓகேவா? லாஸ்ட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. மிச்சர் இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன் டெஸ்ட், கோடிங் டிகோடிங் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. யாருனாலுமே படிச்சிட மாதிரி தான் இருக்கும். இதுக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டியூட் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. இன்ஸ்டியூட்டில் போய் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸி. உங்களுக்கு நேரில் உட்காந்து ஒருத்தவங்க கான்செப்ட் சொல்லி தருவாங்க. ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே ரீசனிங்கில் சொல்லி முடிஞ்சு, வேறு எதுவுமே அதில் தேவையில்லை. ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது டெய்லி குவிஸ்ஸு மட்டும்தான் போட்டுக்கிட்டே இருக்கணும். டெய்லி குவிஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நிறைய ஆப்பில் இருக்குன்னு. ஸோ அதை போட்டுக்கிட்டே இருங்க. மெயின்ஸ் வர வரைக்குமே அதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும். ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம மார்க் டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட் போட்டு கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா சில பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் வந்து மார்க்லாம் வந்து வாங்குவாங்க. அவங்களுக்காக நான் சொல்கிறேன். இல்லை ஏற்கனவே வாங்கினவங்க இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணாதது இருந்துச்சுன்னா அதில் உள்ள மார்க்கை போட்டு பார்த்துட்டே இருங்க. ஓகேவா? ஸோ மிச்சம் எல்லா டாப்பிக்லேயும் மிஸ்சிலினியஸ் டாப்பிக்கை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணி முடித்த பிறகு பசிலுக்கு வாங்க. பசில் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு ஸ்டார்டிங்லலாம் பசிலை எப்படி அப்ரோச் பண்ணணுன்னே தெரியாது, சுத்தமாக தெரியாது. அப்போ வந்து பக்கத்தில் உட்காந்து எனக்கு சொல்லித்தரதுக்குலாம் யாரும் கிடையாது. அவ்வளோ யூடியூப் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அஃபஸ் க்ளவுட் இருக்குது இல்லையா, அஃபஸ் க்ளவுடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து நிறைய குவிஸ் கொடுத்துருப்பாங்க. டே 1 டே 2ன்னு போட்டு எக்கச்சக்கமாக இருக்கும். அதுவும் பசிலில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையாவே இருக்கும்.
எனக்கு அப்போ ப்ரிலிம்ஸுக்கு இந்த லெவல் பசில் வரும், மெயின்ஸுக்கு அந்த லெவல் பசில் வரும் அப்படிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நல்ல நினைவிருக்கு. நான் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணி முடிச்சோடனே ஃபஸ்ட்டு வந்து அஃபேர்ஸ் க்ளோவில் போயிட்டு பசில்னு போட்டு எடுக்கிறேன். ஒரு பசில் உட்காந்து 1 டே ஃபுல்லாக போட்டேன். அப்பயும் எனக்கு ஆன்சர் வரல. அதுக்கப்புறம் நானே வந்து சொல்யூஷன் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படி வந்து நான் அதில் இருக்கிற முக்கால்வாசி பசிலை வந்து நான் போட்டுருவேன். பசில் போட போட அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது யோசிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுவும் அஃபேர்ஸ் க்ளோவில் பார்த்தீங்கன்னா எதுவுமே சின்னதாக இருக்காது. எல்லாம் பெருசு பெருசாக தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்பவே அந்த பசில்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணனால எனக்கு ஓரளவுக்கு பசிலில் வந்து எப்படி நீங்கள் பசில் கொடுத்தாலுமே நான் போட்டுருவேன். ஓகேவா? கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுக்கும். பட் பசிலை ஸ்கிப் பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு வரவே வராது. மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எஸ்பிஐ வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச பசில் ரீசனால் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா பசிலை வந்து நான் அவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். அதனால தான் மேபி இருக்கலாம். ரீசனிங்கில் தான் எனக்கு கை கொடுத்துருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு மிஸ்ட டாபிக்ஸ் எல்லாத்தையுமே கிளியராக போட்டுட்டு கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க, இல்லை யூடியூப்பில் பார்த்தே உங்களுக்கே புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நிறைய கொஷின் பிடிஎஃபே வந்து இப்போ இருக்குது. அதில் உட்காந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கொஷின் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ண பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்பீடு வந்துடும். ஓகேவா? ஆனால் எந்த ரீசனுக்காகவும் இந்த டெய்லி குவிஸு அண்ட் பசில் ப்ராக்டிஸை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இன்னும் ப்ரிப்பேர் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணலன்னா டெய்லி அட்லீஸ்ட் 1 or 2 பசிலாவது சால்வ் பண்ணியிருக்கணும். நாங்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பசில் கப்லன்னு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கும். அதில் டெய்லி 5 ப்ரிலிம்ஸ் லெவல் பசில் போடுவாங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணி தான் எனக்கு ஸ்பீடு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு அதில். ஓகேவா? ஸோ எப்படி ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பசிலுக்கு ரீசனிங்கை பொறுத்த வரைக்குமே ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸால் மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்பீடு வரும். இதுக்கு நான் இப்போ நடந்த ரீசெண்ட் எக்ஸாம்பிளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து டெய்லி சிஏ வீடியோ போடுறோம் இல்லையா? அது ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 minutes வரைக்கும் அந்த வீடியோ போடுவேன். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் க்ளோட பார்க்குறப்போ அந்த பிடிஎஃப் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு 23 பக்கமானு பயமாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. லாஸ்ட் என்னோடய வீடியோ பாருங்கள், ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷம் வீடியோ 8 to 9 minutesக்குள்ளே மேக்ஸிமம் முடிஞ்சிடும். அப்படியே இல்லைன்னா 10 minutes வீடியோ தான். ஸோ இதே தான் நான் பார்க்குற டைமும் வந்து எனக்கு கொஞ்சம் சேவ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. வீடியோ பேசுகிறப்பவும் எனக்கு அந்த ஸ்பீடு வந்துருச்சு. ஸோ எதுனாலுமே நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ ப்ராக்டிஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நம்மளுக்கு அதோட ஸ்பீடு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதை மட்டும் விட்டுறாதீங்க. லேர்ன் ஷார்ட்கட்ஸ்ன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி ரீசனிங்கில் வந்து ரொம்ப ஷார்ட்கட்ஸ் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஷார்ட்கட்ஸ் கற்றுக்கலாம் அப்படின்னா எம்ஓடிக்கு கற்றுக்கலாம். ஓகேவா? எம்ஓடிக்கு கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கோடிங் டிகோடிங்க்கு கற்றுக்கலாம். ஸோ இந்த 2த்துக்கு தான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஷார்ட்கட் வந்து யூஸ் ஆகும். மித்தபடி வந்து கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பசிலே பார்த்தீங்க அப்படின்னா எந்த பாயிண்ட்லேருந்து நம்ம பசிலை ஸ்டார்ட் பண்ணணும் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த பாயிண்ட்லேருந்து பசிலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியாது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு. ஆனால் நீங்கள் ஒரு பசில் எடுக்கிறீங்க அப்படின்னா பசிலை போட்டு முடிச்சிட்டிங்கன்னா சொல்யூஷன் வரும் இல்லையா? சொல்யூஷன் வந்த பிறகு நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் வந்த பிறகு வந்த சொல்யூஷனுக்கும் நீங்கள் ரிவ்யூ பாருங்கள். ஓகேவா? அவங்க எப்படி சொல்யூஷன் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு எந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு பாசிபிலிட்டி கம்மியாக வருமா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும். நான் அந்த மாதிரி நிறைய நோட் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து தான் வந்து எனக்கு நிறைய வந்து நான் பசிலில் வந்து எப்படி வேகமாக போடுறது அப்படின்னு கற்றுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ வந்து மோரோவர் பார்த்தீங்கன்னா நான் பசிலை எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ வந்து பசில் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சர்க்கிள் போட்டு இன்னொரு சர்க்கிள் போட்டு இந்த பாசிபிலிட்டி 1 பாசிபிலிட்டி 2 அப்படிலாம் வந்து நான் போடவே மாட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பாசிபிலிட்டி எடுக்கிறேன் அப்படின்னா எல்லாம் இன்னும் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த பாசிபிலிட்டியை முடிச்சிருவேன். இதில் எங்கேயாவது ஒன்று ஸ்டக் ஆகல, ஸ்டக் ஆன பிறகு தான் அடுத்த பாசிபிலிட்டிக்கே நான் போவேன். அது வரைக்கும் இந்த பாசிபிலிட்டியை நான் தொடவே மாட்டேன், ட்ராவே பண்ண மாட்டேன். ஒரு பாசிபிலிட்டியில் எடுத்து ஒரு பாசிபிலிட்டியில் போடுவேன். ஆனால் அது எப்போ நீங்கள் போடலாம் அப்படின்னா, இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் இது வரைக்கும் பாயிண்ட் வச்சுருப்பீங்க. இப்போ ஏன்னு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏ வந்து 6 3rd to the 2nd லெஃப்ட்டு இல்லைனா நியர்பை, ஏ வந்து நியர்பை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இல்லைனா இமிடியேட் ரைட்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இங்கேருந்து இங்கே இருக்குது. அப்போ வந்து பியோட இமிடியேட் ரைட்டு வந்து ஏ இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இதை நான் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ பியோட இமிடியேட் ரைட்டு ஏ அப்படிங்கிற பாயிண்ட்டு எனக்கு மைண்டில் இருக்கணும். அண்ட் ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கணும். இப்போ இந்த பாசிபிலிட்டியை நான் கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே வந்தாலுமே
டக்குன்னு நான் வந்து எங்கிட்டாவது போகணும். அந்த பாயிண்ட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ண பாயிண்ட் எல்லாமே எனக்கு டக்குன்னு நான் போடணுமே தவிர அப்போ உட்காந்து நான் மறுபடியும் கொஷினை உட்காந்து ரீட் பண்ணக்கூடாது, முதல்ல இருந்தே ரீட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஸ்பீடு எப்போ வரும்னா நீங்கள் பசில் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் வரும். அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஒரு வாட்டி நீங்கள் கொஷினை ரீட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, கின்ஸ்ன்னு போட்டு ஏவும் பியும் வந்து இமிடியேட்டாக இருப்பாங்க. பியோட இமிடியேட் ரைட்டுனா அப்போ பியும் ஏவும் இருக்கிறாங்க. ஸோ பிக்கும் ஏக்கும் நடுவில் வந்து ஒருத்தவங்க இருக்காங்க, அப்போ பிக்கும் ஏக்கும் நடுவில் ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து போட போட வந்து இந்த கின்ஸே எழுதாமல் உங்களுக்கு பாயிண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதே மைண்டில் சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் போடுறது வந்து எப்போ வரும் அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ மட்டும்தான் இந்த ஸ்பீடு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து நாட் ஒன்லி ரீசனிங், குவான்ஸுக்குமே கூட தான். ஸோ ஆல் இந்தியா மார்க் வந்து போடுங்க, ரொம்ப ரொம்ப அது இம்பார்ட்டன்ட். ஆல் இந்தியா மார்க் எந்த சைட்டில் கொடுத்தாலுமே மேக்ஸிமம் ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. அது வந்து எவ்வளோ நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஆல் இந்தியா மார்க்கு டெஸ்ட் புக்கில் அட்டன் பண்ணுறப்போ ரேங்க் ரொம்ப கம்மி, ஒரு 35 எவ்வளவோ 1000 கிட்ட போயிட்டேன். ஓகேவா? ஆனால் லாஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி போடுறப்பெல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் ஆல் இந்தியா மார்க்கில் என்னோடய ரேங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 1000க்குள்ளே வந்துடும், வித்தின் 500க்குள்ளேயே லாஸ்ட்லலாம் வந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்த பிறகு தான் எக்ஸாமுக்கே வந்து ஒரு ஃபியர் இல்லாமல் நான் போக ஆரம்பித்தேன். ஸோ இந்த அளவுக்கு எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் நிறைய மார்க் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு இதுலேயும் வந்து டெஸ்ட்டு நீங்கள் போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. ரிவ்யூ முக்கியமாக பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற மார்க்கில் வந்து நீங்கள் எவ்வளோ அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கீங்க, மித்தவங்க ஹையஸ்ட் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணவங்க மார்க் வாங்கினவங்க எவ்வளோ நேரத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ அந்த கொஷினை எப்படி அவ்வளோ ஷார்ட்டாக போடலாம் அப்படிங்கிறத ஆன்சரை பார்த்துட்டே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அப்போயாவது நம்மளால் அவ்வளோ ஸ்பீடில் போட முடியுதா, அடுத்து அந்த மாடலில் சம்மில் வந்தால் நம்ம இவ்வளோ ஸ்பீடில் போட்டுருவோமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அது ரீசனிங்காக இருந்தாலும் சரி, குவான்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ ஆல் இந்தியா மார்க் வந்து அட்டன் பண்ணுங்கள். பசிலை வந்து எப்பயுமே ஒமிட் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா பசிலை வந்து எப்பயுமே லாஸ்ட்டில் பாருங்கள். இந்த ஒரு அப்ரோச் தான் எல்லாருமே சொல்கிறது. மேக்ஸிமம் ரீசனிங்க்கு வந்து நிறைய பேருக்கு டென்ஷன் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. மோரோவர் எல்லாமே ஈஸியான டாபிக் தான். ஸோ மிச்ச மிஸ்சில்னியஸை வந்து அட்டன் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பசிலை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன தான் கான்ஃபிடென்ட்டில் இருந்தாலும் சப்போஸ் ஏதாவது ஒரு பசில் சுத்த விட்டுருச்சுனாலும் நம்மளுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்து போயிடும். ஓகேவா? ஸோ நம்மளோட கான்ஃபிடென்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா எனக்குலாம் எக்ஸாம்லேயே கான்ஃபிடென்ட்னு பார்த்தீங்கன்னா பசில் மட்டும்தான். ஸோ எனக்கு பசில் ஏதாவது ஒன்று சுத்த விட்டுருச்சுனாலும் நான் வந்து எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிரும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பசிலை தான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுவேன். எப்பயுமே வந்து பசிலை தான் நான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுவேன். பசிலை முடித்த பிறகு தான் ஸ்கோரிங் டாபிக்ஸ்க்கே போவேன். ஏன்னா பசிலை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் எனக்கு பசில் தெரியும், நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தனால நான் பசிலை வந்து ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுவேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். அப்படி இல்லை டவுட்டாக இருக்கும், நீங்கள் டென்ஷன் ஆயிடுவீங்க அப்படின்ட்டு வச்சுன்னா ப்ளீஸ் பசிலை வந்து ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணாதீங்க. மிச்சம் ஸ்கோரிங் டாபிக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மிஸ்லினியஸை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பசிலை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் சொல்லணும்னு நினச்சேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சோர்சஸ் வந்து பார்த்தீங்க ரீசனிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிடிஎஃப் இருக்குது. ஆன்லைன்லேயே வந்து எக்கச்சக்க கொஷின்ஸ் இருக்குது. அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாலே தாராளமாக போதும் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். குவான்ஸ் அளவுக்கு எஃபெக்ட் வந்து ரீசனிங்கில் போட தேவை இல்லைனாலுமே ரீசனிங்கில் கண்டிப்பாக போடணும். ஏன்னா வந்து 35க்கு 34ங்கிறது கண்டிப்பாக நம்ம எடுத்தே ஆகணும். ஓகேவா? நான் 34 அட்லீஸ்ட் 30+ எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃப் சைடில் இருப்பீங்க. இதை வந்து நான் ஏன் ப்ரிலிம்ஸில் இவ்வளோ மார்க் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரிலிம்ஸில் நீங்கள் இவ்வளோ மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா மெயின்ஸில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும். நீங்கள் நல்லாவே இன்னும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஏரியா என்னன்னு கேட்டால் ரீசனிங் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அப்போ யாராவது நம்ம கிட்ட அதில் டவுட் கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? ஸோ அந்த பயத்துக்காகவே நிறையா தேடி தேடி படிக்க ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.